அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் நம்மளுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் சிஎம் விஜய் அவர்கள் அமைச்சர்களை சாட்டையை சுழட்டின மாதிரி வெளுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இங்கே இருக்கிற அமைச்சரவையில் நமக்கு ஒரு 4-5 பேரை தவிர யாரையுமே நமக்கு தெரியாது. நம்ம மக்கள் ஓட்டு போட்டது எல்லாமே ஒரே ஒரு முகம், சிஎம் விஜய் சாருக்காக மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டாங்க. அதாவது இங்கே இருக்கிற 35 மினிஸ்டர் யாரையுமே நீங்கள் வரணும் அப்படிங்கிறதுக்காகலாம், அதாவது தாவேக்கால இருக்கிற 33 மினிஸ்டர்லாம் யாருமே நீங்கள் வரணும் அப்படிங்கிறதுக்காகலாம் ஓட்டு போடலை. சிஎம்மா விஜய் வரணும் அப்படின்னா இவங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்கு தான் தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டாங்க. இப்போ அமைச்சர்களாக இப்போ இருக்கிறவங்க ஊழல் புகாரில் மட்டும் சிக்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அமைச்சரவையிலேருந்து தூக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எச்சரிக்கையை சிஎம் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, என்னோட ஆட்சியில் ஊழலே இருக்கக்கூடாது, ஊழலற்ற ஆட்சியை தான் நான் கொடுப்பேன் மக்களுக்கு அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காரு நம்ம சிஎம் விஜய். அப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சர்களும் கிளீனாக இருக்கணும் அப்படிங்கிற நினப்பு அவங்களுக்கு இருக்குது. ஆனால் அமைச்சர்கள் தடம் மாறுறதா கேள்விப்பட்டிருக்காரு. ஸோ அதனால இந்த அமைச்சரவை கூட்டத்தில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஊழல் புகாரில் சிக்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் நான் நடவடிக்கை எடுப்பேன். எனக்கு அமைச்சர்கள் முக்கியம் கிடையாது, எனக்கு மக்கள் தான் முக்கியம். நான் மக்களுக்காக தான் இந்த அரசியலுக்கே வந்தேன். நான் இந்த 5 வருஷம் ஆளணும், 5 வருஷத்துக்கு அப்புறம் ஆட்சி மாறும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதெல்லாம் எனக்கு கிடையாது. நான் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் அரசியலுக்கு வந்தேன். நான் எப்படி இருக்கணும், அதாவது நான் எந்த ஒரு லஞ்ச புகாரோ எதுவுமே இல்லாமல் நான் இருப்பேன், அதே மாதிரி தான் நீங்களும் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அமைச்சரவையிலேருந்து நான் உங்களை எடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கடுமையான எச்சரிக்கையை இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அமைச்சரவை கூட்டத்தில் சொல்லியிருக்காங்க. அதாவது கீர்த்தனா பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இந்த ரீல்ஸ் போடுறது, ஒரு ஸ்கூலில் போய் ஒரு குழந்தைகிட்ட போய் உனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாதா அப்படியான விஷயங்களை பேசினது, இது எல்லாமே சிஎம் அவர்களுக்கு ரொம்ப கோவத்தை உண்டாக்கியிருக்கு. அதனால கீர்த்தனாவை கடுமையாக எச்சரித்ததாகவும் நமக்கு தகவல் வருது. அது போக இப்போ ரீசெண்டாக அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவர் அந்த பழனி 100 கோடி மதிப்புள்ள சொத்தை அவரோட ரிலேட்டிவே வாங்கிட்டதா ஒரு விஷயம் வந்துச்சுல்ல. அதனால ரமேஷ் அவர்கள் மேலேயும் சிஎம் அவர்கள் ரொம்ப கடுமையான கோபத்தில் இருக்கிறதாவும் தகவல்கள் வருது. அதாவது ஊழல் புகாரில் மட்டும் நீங்கள் சிக்குனீங்க அப்படின்னா தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, எனக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க அப்படியெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன், பதவியை பறிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது 3 அமைச்சர்கள் மேலே கராரான உத்தரவு. அதாவது கீர்த்தனா போய் ரீல்ஸ் எடுத்ததாக இருக்கட்டும், அப்புறடைய அவங்களுடைய அரசு வாகனத்தை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க வேற வாகனத்தில் வந்தது, இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துச்சு இல்லையா. ஸோ தொடர்ந்து சர்ச்சையில் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால இந்த பட்ஜெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கீர்த்தனாவை அமைச்சரவையிலேருந்து தூக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் காங்கிரஸ் அமைச்சர் உயர்கல்வித்துறை அமைச்சர் இருக்கா இல்லையா, அவரையுமே அதாவது அந்த ஸ்கூலில் போய் ஒரு சர்ச்சையில் சிக்கினார்ல, அந்த விஷயத்துக்காக அவரையுமே அமைச்சரவையிலேருந்து எடுத்துருவாங்க, தாவேக்கா அமைச்சரவையிலேருந்து எடுத்துருவாங்க அப்படியான விஷயமும் சொல்கிறாங்க. ஏன்னா விஜய் அவர்கள் இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப கடுமையான நடவடிக்கை எடுத்தாதான் மற்றவங்க இதை பார்த்துட்டு மற்றவங்க நம்ம கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த செய்வாங்க. ஸோ நம்ம நடவடிக்கை, அதாவது நீ தப்பு பண்ண அப்படின்னா நான் நடவடிக்கை எடுப்பேன், அப்படின்னா நீ தப்பு பண்ணாத, தப்பு பண்ணுற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நீ இதுலேருந்தே பெய்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அதாவது ஜெயலலிதா மேம் சிஎம்மாக இருக்கும்பொழுது இப்படியான விஷயங்கள் தான் நடக்கும். எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு ஒருத்தவங்களை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க, அவங்க கைது பண்ணிடுவாங்க, இந்த மாதிரி அதாவது அதிரடி நடவடிக்கைலாம் எடுப்பாங்க. ஆனால் திமுக ஆட்சியில் அது மாதிரி இருக்காது. யார் எந்த தப்பு பண்ணாலும் அந்த அதிரடி நடவடிக்கை அப்படிங்கிறதே திமுக ஆட்சியில் இருக்காது. ஆனால் தாவேக்கா ஆட்சியை நான் ஒரு கிளீன் கவர்மெண்ட், அதாவது தாவேக்கா கவர்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு கிளீன் கவர்மெண்ட்டாக தான் இருக்கணும். இதுக்கு நீங்கள் ஒத்துழைக்கணும். அப்படி ஒத்துழைக்கலை அப்படின்னா நீங்கள் என்னோட அமைச்சரவையில் இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. நம்ம ஓட்டு போட்டதே எதுக்காக, யாருக்காக, சிஎம்
வரணும் விஜய் அவர்கள். அதுக்காக மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்கெல்லாம் வந்துட்டு ஏதோ இவங்க மூஞ்சிக்காக ஓட்டு போட்ட மாதிரி இணைச்சிக்கிட்டு இவங்கெல்லாம் தனியாக ரீல்ஸ் எடுத்து போடுறது, இவங்கெல்லாம் அப்படியே தனி கை மாதிரி மாறுறதெல்லாம் வந்துட்டு சரியில்லை. இப்பயுமே தமிழ்நாட்டு மக்கள் வந்து விஜய் அவர்கள் சிஎம்மாக இருக்கணும் அப்படின்னா இத்தனை பேர் ஜெயிக்கணும்னு தான் மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது என்னோட கவர்மெண்ட்டில் வந்து நான் வந்து திமுக கவர்மெண்ட்டில் லஞ்சம் வாங்கினவங்களையெல்லாம் வந்துட்டு யாருன்னு பார்த்து நான் வந்து நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் என் கவர்மெண்ட்லேயே நீ வந்து லஞ்சம் வாங்குற, தப்பு பண்ணுற அப்படின்னா நான் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? அதாவது ரீல்ஸ் போடக்கூடாது. அதாவது ஆகஸ்ட் முதல் வாரத்தில் வந்துட்டு பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பட்ஜெட் முடிஞ்சதுக்கப்புறம் அமைச்சரவையில் வந்துட்டு பெரிய மாற்றம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது அந்த சரத் அவர்கள் அவர் வந்து இந்த ஒரு ரீல்ஸில் வந்துட்டு போதைப் பொருள் பயன்படுத்துகிற மாதிரியான சர்ச்சையில் மாட்டினார் இல்லையா, அவர் மேலே கூட நடவடிக்கை எடுக்கிற ஐடியா இருக்குது. அப்புறம் அறநிலையத்துறை இப்போ ரமேஷ் அவர்கள் மேலேயும் வந்துட்டு ஒரு புகார் வந்திருக்கு. ஸோ அவங்களையுமே வந்துட்டு மாற்ற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் போயிட்டுருக்கு. சிஎம் அவர்கள் வந்து நீ தப்பு பண்ணியா, நீ இருக்காத, அடுத்தவங்க இருக்கட்டும், அடுத்தவங்களே நான் பார்ப்பேன், அப்படி இல்லை அவங்களும் சரியில்லை அப்படின்னா நான் வந்துட்டு அவங்களே எடுத்துட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இதை தான் வந்து மக்கள் விரும்புகிறாங்க. அதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு நான் போகிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு சர்டிஃபிகேட்டோ ஏதோ ஒரு சைனோ எனக்கு வேணும் அப்படின்னா நான் 3 நாள் அலையணும், அதுவும் போக காசு கொடுக்கணும். அப்படி இல்லாமல் மக்களுக்கு என்ன தேவையோ அதை மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்கிறதுக்கு தான் அதிகாரிகள் நியமிக்கிறாங்க. ஆனால் அப்படி அவங்க நடத்துறதில்ல. லஞ்சம் வாங்குறது ப்ளஸ் அவங்கள அலக்கழிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை தான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்ட்டி ஃபண்டுன்னு அவங்களுக்கு இந்த மாதிரி அதாவது லேயராக லஞ்சம் வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. இப்பயுமே வந்து ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து யாராச்சும் உங்ககிட்ட லஞ்சம் கேட்டால் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி. இது வந்து ரொம்ப நல்ல விஷயம். எந்த ஒரு கவர்மெண்ட்டுமே இது மாதிரி பண்ண கிடையாது. ஏன்னா வந்து ஒரு நூலை பிடிச்சி இழுத்த மாதிரி அப்படியே போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அது வந்து அமைச்சர் வரைக்குமே முதலமைச்சர் வரைக்குமே வந்துட்டு போன கவர்மெண்ட்லலாம் வந்துட்டு ஊழல் புகார் இருக்கும். ஆனால் என் கவர்மெண்ட்டில் இருக்கியா, நீ வந்து ஊழல் பண்ணக்கூடாது, அப்படி ஊழல் பண்ண அப்படின்னா நான் உன் மேலே நடவடிக்கை எடுப்பேன், அமைச்சர் பதவியை பறிப்பேன் அப்படிங்கிறத ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்துட்டு என்னோட கவர்மெண்ட் வந்து நான் க்ளீனாக இருக்கணும்னு பார்க்குறேன். நான் மக்களுக்கு தான் முதலிடம், மக்கள் எதை விரும்புகிறாங்களோ அதை தான் நான் செய்வேன். நான் வந்து அமைச்சர்களுக்காக வந்து இந்த கவர்மெண்ட் நடத்தலை, மக்களுக்காக தான் நான் வந்து இந்த கவர்மெண்ட்டை நடத்துகிறேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் மக்களுக்கு நீங்கள் ஒரு தவறான செயலை செய்கிறீங்க, மக்கள் பாதிக்கப்படுற மாதிரியான செயலை செய்கிறீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பேன் அப்படிங்கிறத ஆணித்தனமாக சொல்லியிருக்காங்க முதல்வர் விஜய் அவர்கள். அமைச்சர்கள் மத்தியில் எல்லாருமே பீதியில் இருக்காங்க அப்படின்னா, ஏன்னா வந்து ஏதோ ஒரு வகையில் மாட்டிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய அமைச்சர் பதவிங்கிறது எவ்வளோ ஒரு மதிப்பான பதவி அப்படிங்கிறது தெரியும். ஆகஸ்ட் முதல் வாரத்துக்கு அப்புறம் வன்னியரசு அவர்கள் கூட கூடுதல் பொறுப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட சொல்கிறாங்க. இப்போது ரமேஷ் அவர்கள் கீர்த்தனா தான் வந்து ஃபஸ்ட்டு விக்கெட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஏன்னா வந்து தொடர்ந்து சர்ச்சை இல்லைங்களா, தொடர்ந்து சர்ச்சையில் மாற்ற ஒரு அமைச்சர் அப்படின்னா அது வந்து கீர்த்தனா தான். தொழில்துறையில் வந்து அதாவது 29 வயசோ என்னமோ தான், இந்த சின்ன வயசில் வந்து அமைச்சர் ஆகியிருக்காங்க. ஆனாலும் அதை வந்து அவங்களால அதை பயன்படுத்திக்க தெரியலை அப்படின்னு தான் சொல்லணும். தொடர்ந்து சர்ச்சையிலேயே மாட்டிக்கிட்டு இருந்து இப்போ திரும்ப வந்து இவங்க அமைச்சர் பதவியை பறிக்கிற அளவுக்கு கூட சிஎம் அவர்கள் போயிடுவாங்க. ஏன்னா இந்த பட்ஜெட் முடிகிற வரைக்கும், பட்ஜெட்டுக்கு அப்புறம் அமைச்சரவை மாற்றம் கண்டிப்பாக இருக்கும் தாவேகா அரசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரீல்ஸ் போடக்கூடாது, நான் ரீல்ஸுக்காக தான், அதாவது மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும், அதை வந்து நீ நீ ரீல்ஸ் போட்டு இப்போ வந்து ஏதோ பண்ண உன்னை தெரிஞ்சிருச்சு, மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, இப்போ நீ யாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும், இப்போ நீ ரீல்ஸ் போட்டு தான் உன்னை காட்டணும் அப்படின்னு கிடையாது. ரீல்ஸுக்காக போய் தேவையில்லாத விஷயங்களை செஞ்சு அதனால நீங்கள் மாட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இப்போ வந்து டிஎம்கே மற்றவங்களாம் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, என்ன கிடைக்கும், எதை வச்சு அட்டாக் பண்ணலாங்கிற மாதிரி. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்களே அவங்களுக்கு லட்டு மாதிரி வாயில் ஒரு விஷயத்தை எடுத்து கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க? அதனால விஜய் அவர்கள் இதில் வந்து ரொம்ப கடுமையான நடவடிக்கை கண்டிப்பாக பாயும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு விக்கெட்டு கீர்த்தனா தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து தொடர்ந்து சர்ச்சை, அது போக ரமேஷ் அவர்களும் இப்போ மாட்டியிருக்காங்க அறநிலையத்துறை
துறையில் அது வந்து ஒரு ஸ்கெட்ச் போட்ட மாதிரி அது, அதாவது ஒரே நாளில் 100 கோடி மதிப்புள்ளதோ 2 கோடியை கொடுத்து வாங்குற மாதிரி அந்த சார் பதிவாளர் லீவில் போயிருக்காரு. அவர் இன்னொருத்தர் வந்திருக்காரு, இன்னொருத்தர் வந்து உடனே அந்த இடத்த வந்து பதிவு பண்ணியிருக்காரு. இது ஏதோ எல்லாரும் பிளான் பண்ணி பண்ண மாதிரியான விஷயமா இருக்குது. இது சிஎம் அவர்கள் விரும்பலை அப்படின்னும் சொல்கிறாங்க. பார்க்கலாம் அமைச்சரவை மாற்றம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத. தாவேகா கவர்மெண்ட் அப்படின்னா லஞ்சம் ஊழல் இல்லாத மக்கள் விரும்பும் மக்களுக்கான ஆட்சி, மக்களுக்கு நன்மை மட்டுமே செய்யக்கூடிய ஆட்சியாக தான் இருக்கணும். அதில் வந்து நீங்கள் ஏதாச்சும் வாலாட்டினீங்க அப்படின்னா தக்க நடவடிக்கை எடுப்பேன். இப்போ லஞ்சம் வாங்கி ஒரு தாவேகா நிர்வாகி வந்து மாட்டினார் இல்லையா, உடனே அவரை கைதும் பண்ணியிருக்காங்க. கட்சியில் உறுப்பினர் பதவியிலேருந்து கூட அவரை வந்து நீக்கியிருக்காங்க. இது மாதிரி தான் வந்து நடவடிக்கை எடுக்கணும். அப்படி தடவி கொடுத்துக்கிட்டு இருந்தால் அவன் திரும்ப லஞ்சம் வாங்குறதும் மக்களை மதிக்காமல் இருக்கிற விஷயம் தான் நடந்துக்கிட்டு இருக்கும். பழைய கவர்மெண்ட்லலாம் அதான் நடந்துச்சு. இப்போ ஏன் கவர்மெண்ட்டில் நீங்கள் வந்து க்ளீனாக இருக்கணும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.